من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من رسول إلا بلسان قومه ليبين لهم فيضل الله من يشاء ويهدي من يشاء وهو العزيز الحكيم وما أرسلنا من رسول إلا بلسان قومه. எந்த ஒரு தூதரையும் அந்த சமுதாயம் எந்த மொழி பேசுகின்றார்களோ அந்த மொழி பேசக்கூடிய தூதர்களைத்தான் நாம் அனுப்பியிருக்கின்றோம். ஏனென்றால் லிபையின லஹும், அந்த சமுதாயத்திற்கு அந்த தூதர் தனக்கு வழங்கப்பட்ட வேதத்தை விளக்கி வைப்பதற்காக வேண்டி. அப்படி இருந்தும் ஃபயதுல்லாஹு மன் யஷா வ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான், நாடியவர்களை வழிகெடுத்து விடுகின்றான். வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அவனே மிகைத்தவன், அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான். 14வது அத்தியாயத்துடைய 4வது இந்த வசனத்தில் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர்களும் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்துடைய மொழியை பேசக்கூடியவரைத்தான் நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதற்கு அல்லாஹ் காரணமும் சொல்கின்றான். ஒரு சமுதாயத்திற்கு, உதாரணத்திற்கு ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த யூத சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால் அவர்கள் எந்த மொழியை பேசினார்களோ அந்த மொழி பேசக்கூடிய இறை தூதரைத்தான் அனுப்புகின்றான். தௌராத்துங்கிற வேதத்தை அல்லாஹ் வழங்கினான். அந்த தௌராத்துங்கிற வேதத்தை வழங்கி அந்த மக்களுக்கு லிபையின லஹும், அந்த மக்களுக்கு விளக்கி சொல்லணும். ஏனென்றால் ஒரு வேதத்தை வழங்கப்பட்டால் அந்த வேதத்தில் எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது பெரிய உகது மலை மாதிரி ஆகிப்போயிடும். உலகத்திற்கு எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். இன்னைக்கு குர்ஆனில் இல்லாத எதுவும் இல்லை அப்படிங்கிறோம். குர்ஆன்ல இருக்குது, மருத்துவத்தை பற்றி இருக்குது, விஞ்ஞானத்தை பற்றி இருக்குது, விவசாயத்தை பற்றி இருக்கிறது, உலக நடப்புகள் என்னென்ன என்பது எல்லாம் இருக்கின்றது, பிற்காலத்தில் நடக்கக்கூடிய வருங்கால செய்திகள் அதில் இருக்கின்றது, இன்னும் ஏராளமான செய்திகள் அதில் பொதிந்து கிடக்குகின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன் அப்படித்தான் சொல்கின்றான். ஒவ்வொரு பொருளையும் நாம் விளக்கமாக இதிலே குர்ஆனிமா, அதாவது இந்த ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா அப்படிங்கிற எல்லா நேர்வழியும் இதில் இருக்கின்றது. இதை நீங்க படித்தால் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறைக்கு நேர்வழி காட்டக்கூடிய செய்தி இதுல இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. இது மாதிரி அந்தந்த சமுதாயத்திற்கு இப்ப எல்லா செய்தியும் சொல்லுவது என்று சொன்னால், இத்தனை செய்தியும் சொல்லுவது என்றால் அது முடியுமா, சாத்தியமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதத்துக்குள் என்றால் அதை விலக்கி சொல்வதற்காக வேண்டி இறை தூதரை அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த இறை தூதரும் அந்த எந்த வேதத்தை அந்த சமுதாயத்துக்கு உள்ளவரோ அந்த மொழியை அறிந்தவராக இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியமானது. அந்த மொழியை அறிந்திருந்தால்தான் அவர் அந்த செய்தியில வரக்கூடிய ஏதாவது கரடு முரடான செய்திகளா இருக்குது, அது விளங்கப்படாத செய்தியா இருக்குது, மக்களுக்கு அது சரியா புரியவில்லை என்றால் அதை விளக்கி சொல்வதற்கு தான் அந்த இறை தூதர் வருகின்றார். ஆகையினால் ஒரு இறை தூதருடைய பணி வெறுமனே அந்த வேதத்தை மக்களுக்கு மத்தியிலே ஒப்படைத்து விடுவது மட்டுமல்ல, ஒப்படைத்து விட்டு அவருக்கு அவர் ஒதுங்கிறது மட்டுமல்ல, அவர் அந்த வேதத்தை வழங்கியதற்கு பின்பு அந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள், அந்த குர்ஆனிலே அதாவது வேதங்களில் ஏற்படுகின்ற செய்திகள்ல விளக்கங்கள் சரியாக விளங்காமல் இருக்கலாம், முன்னுக்கும் பின் முரணாக தெரியலாம். அப்ப அதையெல்லாம் விளக்கி சொல்வதற்கு யாருடைய கடமையாக இருக்கின்றது? நபியுடைய கடமையாக இருக்கின்றது. சரி, அந்த நபியும் தான் விளக்கக்கூடிய விளக்கம் தன்னுடைய சுய அறிவை கொண்டு விளக்குவாரா, தன்னுடைய அறிவை கொண்டு தனக்கு தெரிந்த செய்தியை சொல்வாரா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கின்றான், பதிவு செய்கின்றான். 56 அந்த அத்தியாயத்தில் 75வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை சன்னஜனமாக நம்ம கொடுத்துருக்கிறோம். மக்காவில் கொஞ்சம் இறக்கணும், மதீனாவில் கொஞ்சம் இறக்கணும், இப்படி ஒவ்வொரு அத்தியாயங்களும் அங்கங்க இறக்கி வைத்திருக்கணும். ஆனால் நமக்கு என்ன கடமை தெரியுமா? இது எல்லாத்தையும் அப்படி நம்ம ஒன்று சேர்த்து விடுவோம். ஜமாஅனாகும் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கையில் எப்படி இருக்குது? மக்காவில் 10 வசனம் இறங்கியிருக்கோம், மதீனாவில் 10 வசனம் இறங்கியிருக்கோம். ஆனா அந்த வசனம் எந்த அத்தியாயத்தில் இணைக்க வேண்டும், இந்த வசனங்கள் எந்த அத்தியாயத்தில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம்
சேர்க்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அலைனா ஜமாஹு, அதை முழு குர்ஆனாக சேர்த்து ஒன்று சேர்த்து உங்க கையில கொடுக்கிறது நம்முடைய பொறுப்பாக இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லினான், வைதா கரஅனா ஃபத்தபி குர்ஆனா சும்ம இன் அலைனா பயானா. பிறகு அந்த குர்ஆனுடைய செய்திகளை விளக்கி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அது யாரின் மூலியமாக விளக்க முடியும்? ஒரு இறை தூதர் தான் அந்த எந்த வேதத்தை கொண்டு வந்தாரோ அவர் தான் அதை என்ன செய்ய வேண்டும்? விளக்க வேண்டும். அப்ப இதுல இருந்து நாம என்ன விளங்குகின்றோம் என்று சொன்னால், ஒரு இறைத்தூதர் வருகின்றான் என்றால் அந்த இறைத்தூதர் கொண்டு வந்த வேதத்தை மட்டும் கொண்டு கொடுப்பதல்ல, அந்த வேதத்தில் இருக்கின்ற செய்திகளை எல்லாம் மக்களுக்கு விளக்கி சொல்லுவதும் அந்த நபியுடைய கடமையாக இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தால் தான் அதை தெளிவாக அந்த மக்களுக்கு விளக்கி சொல்ல முடியும். குர்ஆன்ல நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது வாரிசுரை சட்டங்களை பிடி சொல்கின்றான். யார ஆண்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், சகோதரிக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, குழந்தைகள் இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், குழந்தைகள் இல்லை என்றால் எவ்வளவு கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒருத்தருக்கு எந்த வாரிசுமே இல்லை, ஒருத்தர் இறந்துடுறாரு, சொத்து நிறைய இருக்குது, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவர் மனைவி இல்லை, அவருடைய சகோதரிகள் இல்லை, இப்ப அவருடைய நேரடியான சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை என்றால் இவங்களுடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற போது முதல்ல அல்லாஹ் சொல்றான், 6ல் ஒரு பங்கு வச்சு கொடுங்க அப்படின்னு. அந்த வசனம் வந்ததுக்கு பின்னாடி அடுத்து இன்னொரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி என்ன சொல்கிறார் என்றால், அவருக்குரிய சகோதரர்கள் இருந்தால், அவருடைய சகோதரர் கூட சகோதரர் பாருங்கல்ல, அவர்கள் இருந்தால் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, சகோதரிகள் இருந்தால் பெண்ணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்கு வச்சு கொடுங்க. இல்ல வெறும் பெண் குழந்தை மட்டும் சகோதரிகள் மட்டும் இருக்கிறாங்க, அந்த சகோதரிகள் ஒரு சகோதரியாக இருந்தால் சொத்தில் பாதியை கொடுத்துருங்க. 2 சகோதரிகளோ அதற்கு மேலுள்ளவர்களா இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, 3ல் 2 பங்கு கொடுங்க. அப்படிங்கிறத முதல்ல சொன்னதை 6ல் 1 பங்கு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சட்டத்தை மாற்றி அடுத்து இன்னொரு சட்டம் இறங்குது. இதை யாரு விலைக்கு தரணும்? என்ன அங்க பார்த்தா அல்லாஹ் அந்த மாதிரி சொல்றேன், 6ல் 1 பங்கு கொடுக்க சொல்றேன் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம். இங்க பார்த்தா என்ன சொல்றேன், விளக்கமா சொல்றேன், வெறும் ஒரு பெண் சகோதரி மட்டும் இருந்தால் பாதி சொத்து கொடுங்க, 2 சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு 3ல் 2 பங்கு கொடுங்க. சகோதரிகளும் இருந்தால் கலந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு, அதாவது சகோதரர்களுக்கு 2 பங்கு, சகோதரிக்கு 1 பங்குன்னு சொல்லி விளக்குறேன். அப்ப இந்த வசனம் யாரு சொல்லி தரணும்? அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் 2மே இருக்கு குர்ஆன்ல. இது நபி அவங்க விளக்குறாங்க. இதுதான் இறுதியாக இடப்பட்ட சட்டம். அந்த முன்னுள்ள சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. 6ல் 1 பங்கு கொடுக்குன்னு சொன்னால அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இது மாதிரி மதுவுடைய சட்டங்கள் நிறைய இருக்குது, பால்குடி சம்பந்தமான சட்டங்கள் இருக்குது, நிறைய சட்டங்களை எல்லாம் என்ன செய்கின்றான், மாற்றுகின்றான். ஆகையினால் இதை விலக்கி சொல்லக்கூடிய நாமளா விளங்கிட முடியாது. இந்த சட்டம் மாற்றப்பட்ட சட்டம், இது மன்சூக்கான சட்டம். எப்ப யாரு ஹிஜாப் போட, பெண்கள் விஷயமாக ஹிஜாப் போடக்கூடிய சட்டங்கள் எல்லாம் சொல்றேன். இந்த ஹிஜாபு யாருக்கு, முகத்தை மறைப்பது யாருக்கு கடமை, முகத்தை மறைக்காமல் இருப்பது யாருக்கு கடமை, முதல்ல எப்படி இருந்தாங்க, பிறகு எப்படி அவங்க மாறினாங்க அப்படிங்கிற இது எல்லாத்தையும் யாரு சொல்லி குர்ஆன்ல பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டேன். அவர்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்ற, தங்களுடைய முகம் தெரியணும் அப்படின்ட்டான், அவங்க யாருன்னு அறியப்பட வேண்டும் அப்படிங்கிற. அப்ப இந்த 2 சட்டத்தையும் விளக்கி சொல்வது யாரு? அந்த நபி தான் சொல்வார். நபி சொல்வார், இது இந்த முகத்தை மறைக்க வேண்டியது இறைத்தவருடைய மனைவிகளுக்கு அந்த சட்டம், மற்ற பெண்களுக்கு முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது யார் சொல்லணும்? நம்மளா விளைக்க முடியுமா? குழப்பங்கள் வரும். அப்ப அந்த இறை தூதர் தான் குர்ஆன் இருக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த சொல்லக்கூடியவர் அந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லிட்டு, ஆக அந்த இறைத்தூருடைய கடமை வெறுமனை வேதத்தை கொடுப்பது மட்டுமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு விளக்கியும் சொல்ல வேண்டும். இதையும் மீறி அந்த மக்கள் வழிகட்டு போறாங்கடா அல்லாஹ் நாடித்தான் முடிச்சிருக்கிறார். அவங்களுக்கு அவ்வளவு குர்ஆனுடைய இலக்கணம் இலக்கியம் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரு? அரபு மக்கள். அவங்க நம்ம சொல்றோம் ஐயாமல் ஜாகிலியாங்கிறோம், அறியாத மக்கள் எது சம்பந்தமாக அறியாத, இறைவனை பற்றி உண்டான கடவுள் தன்மையை பற்றி அறியவில்லையே தவிர மற்ற எல்லா விளக்கங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு. வானியல் சாஸ்திரம் அவங்களுக்கு தெரியும், நட்சத்திரத்தை பற்றி உண்டான செய்திகள் அவங்களுக்கு தெரியும், கணக்கு சம்பந்தமான செய்திகள் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் அறிவாளிகளாகத்தான் இருந்தார்கள். பெரிய பெரிய இலக்கியவாதிகள் எல்லாம் அங்கே வாழ்ந்தார்கள், இலக்கியவாதிகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் கடவுள் விஷயத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அறியாமல் இருந்தார்கள். இன்னைக்கும் அப்படித்தார்கள்.
இன்னைக்கும் பெரிய பெரிய வானியல் சாஸ்திரங்கள் பயங்கரமான கண்டுபிடிப்பார், ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறேன், அணுகுண்ட கண்டுபிடி என்னென்ன கண்டுபிடிக்கிறேன் எல்லாம் பட்டு குடிச்சு தன்னுடைய கடவுள் யாருங்கிறத முதல்ல விளங்காம இருக்கிறேன். பெரிய அறிவாளி, பெரிய சயின்டிஸ்ட். அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி அதை விளக்கறதுக்கு ஒரு நபியை அனுப்பி எல்லா செய்தியும் சொன்னதற்கு பின்பும் ஒரு மனிதன் வழிகட்டு போறான்னு சொன்னால் அல்லாஹ் நாடிட்ட முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யாது, அந்த கடவுள் செய்தி விளங்காது. நாடியவர்கள் அல்லாஹ் வழிகெடுக்கின்றான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழியை வழங்குகின்றான். அசீசுல் ஹக்கீம், அவன் மிகைத்தவன், அவனை மிகைப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஹக்கீம், அவன் மிகவும் ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான். முன்னுள்ள செய்தி பின்னுள்ள செய்தி மறுமை வரைக்கும் என்னென்ன அட்டகாசங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்கும், யாரெல்லாம் என்னென்ன செய்வார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், விளங்கி வைத்திருக்கின்றான். அதற்கென்று காலங்களும் அவகாசம் இருக்கும். அது வரும்போது அல்லாஹ் என்ன செய்வான், சனஸ்தஜிதுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத பதத்தில் நாம் அப்படியே பிடிச்சிருவோம். ஆகையினால் நாம அல்லாஹ்வை விளங்கி அந்த அடிப்படையில் நடப்பது மட்டுமல்ல, ஹிதாயத்துக்காக நாம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் மரணிக்கு வரைக்கும் இந்த ஹிதாயத்தை கொடுத்து உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும், மரணிக்க வேண்டும் அப்படிங்கிற துஆவை அல்லாஹ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் நல்லடியாக கூட்டத்தை சேர்த்து வைப்பான. அல்லாஹ்